தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 26/11/2024 அன்று ஏற்கனவே அது வெளியிட்ட 8/7/2021 ஆணையினை திரும்ப பெற்றிருக்கிறது. அந்த 8/7/2021 ஆணையிலே என்ன சொல்லியிருந்தது? ஒரு EDS தோடர் இலாக்கா தேர்வு எழுதி இலாக்கா பதவி உயர்வு பெறக்கூடிய நேரத்தில் அவர் SDPS திட்டத்தினை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் அவருக்கு முழுமையான கிராஜுவிட்டி வழங்கிட வேண்டும் என்று அந்த உத்தரவிலே சொல்லப்பட்டிருந்தது. யாரேனும் SDPS திட்டத்திலே சேராமல் இருந்திருந்தால் அவர்களெல்லாம் பதவி உயர்வு மூப்பினுடைய அடிப்படையிலே, சீனியாரிட்டியினுடைய அடிப்படையிலே அவர்கள் பதவி உயர்வு பெற்றால் அவர்களுக்கெல்லாம் கிராஜுவிட்டி என்பது 8/7/2021 முதல் வழங்கப்பட்டு வந்தது. மிக சொற்பமான அளவிலே எண்ணிக்கை இருந்தாலும் கூட இது வழங்கப்பட்டது என்பது இந்த ஆணையின் மூலமாக உறுதி செய்யப்பட்டது. இதை தற்பொழுது மாற்றியிருக்கிறார்கள். எப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்றால், அஞ்சல் துறையினுடைய முதல்வரின் 16/1/1968 ஆணையின்படி ஒரு GDS ஊழியர் இலாக்கா ஊழியராக பதவி உயர்வு பெறுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு கிராஜுவிட்டி என்பது வழங்கப்பட முடியாது, அதற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல என சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் 16/1/1968 ஆணையினை கொண்டு இந்த 8/7/2021 வெளியிட்டுள்ள அந்த ஆணையானது திரும்ப பெறப்படுகிறது. ஏற்கனவே யாருக்கேனும் வழங்கப்பட்டிருந்தால் இந்த 16/1/1968 ஆணையின்படி நடவடிக்கையை மேற்கொண்டிடவும் என சொல்லியிருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால், 2021 வெளிவந்திருக்கக்கூடிய ஆணைக்கு 1968 ஆணையினை மேற்கோள் காட்டி அது கொடுத்திருந்தால் இன்று தவறு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நம்மால் ஏற்றிட முடியாது. இது சரியல்ல. இது அஞ்சல் துறை எப்படி GDS ஊழியரை நினைக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நாம் கொள்ள முடியும். என்ன தோழர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.